இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் முழுமையாக வெளியாகியுள்ளன. இதில் யார் யார் எத்தனை இடங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள் என்பது பற்றிய தகவல்களை கொழும்புவிலிருந்து தருகிறார் சிறப்பு செய்தியாளர் தங்கவேல். ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி அந்த கூட்டணி 93 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக ஐக்கிய மக்கள் முற்போக்கு கூட்டணி 83 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. தமிழ் தேசிய கூட்டணி 14 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது, 14 இடங்களை கைப்பற்றியுள்ளது. மக்கள் விடுதலை கூட்டணி 4 இடங்களிலும், SLMC என்கிற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு இடத்திலும், டக்ளஸ் தேவானந்தா தலைமையிலான EPDP கட்சி ஒரு இடத்திலும் வெற்றி பெற்றுள்ளது. தற்போது விகிதாச்சார அடிப்படையில் பார்க்கும்போது இந்த கட்சிகளுக்கு போனஸ் தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும். அதன்படி பார்த்தால் ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சிக்கு கூடுதலாக 12 முதல் 14 இடங்கள் வரை கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அதற்கு அடுத்தபடியாக மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான கட்சிக்கு 11 இடங்கள், அதிகபட்சமாக 11 இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டணிக்கும் மக்கள் விடுதலை கூட்டணிக்கும் விகிதாச்சார அடிப்படையில் தலா 2 இடங்கள் கூடுதலாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு தற்போதைய நிலையில் ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான கட்சிதான் அதிகபட்ச இடங்களை கைப்பற்றியுள்ளது. போனஸ் இடங்களையும் வைத்து பார்க்கும்போது 93 இடங்களும் பிளஸ் 14 இடங்கள் வைத்து பார்க்கும்போது அந்த கட்சிக்கு 107 இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருந்தாலும் அந்த கட்சிக்கு ஆட்சி அமைப்பதற்கான அறுதி பெரும்பான்மை பெறக்கூடிய 113 இடங்கள் என்பது கிடைக்காமல் போய்விடும். ஆனால் இன்னொரு பக்கம் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான அந்த கட்சியில் இருந்து சிறிசேனா ஆதரவாளர்கள், அதிபர் சிறிசேனாவின் ஆதரவாளர்கள் ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான ஆட்சிக்கு ஆதரவு, ஒரு பகுதியினர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான ஆட்சிக்கு ஆதரவு அளிக்கும் நிலை ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் ஒரு தேசிய அரசாங்கம் அமைப்பதற்கான முயற்சிகள் நடைபெறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பிரேமுடன் கொழும்பிலிருந்து தங்கவேல்.